நான் தான் ஓங்காரம். என்றும் துணையில்லாமல் இருப்போருக்கு உதவி செய்வோருக்கெல்லாம் நான் பூமாலையாக இருப்பேன். ஆனால் துணையில்லாதோரை துன்புறுத்தி மகிழ்வோருக்கு நான் முட்கள் நிறைந்த மாலையாக இருப்பேன். நான் தான் ஓங்காரம். ராஜகுமாரி கற்கடியின் விருப்பப்படி அவளுடைய பிரிய தோழி ரக்தாம்பரி கும்பகர்ணனை சந்திக்கிறாள். ரக்தாம்பரி கேட்டுக்கொண்டபடி கும்பகர்ணன் கற்கடியை காண வனப்பிரதேசத்திற்கு செல்கிறான். கும்பகர்ணனை தேடி வனப்பிரதேசத்தை அடைந்த ராவணன் தனது கர்வத்தை வெளிப்படுத்திய போது கும்பகர்ணனும் அகப்பனும் அவனை சாந்தப்படுத்துகிறார்கள். கற்கடியை கண்டதும் கும்பகர்ணன் தன்னுடைய இயலாமை மற்றும் 6 மாதம் தூங்கும் பிரம்மவரத்தை பற்றி கூறி கற்கடியின் அன்பை நிராகரித்து விடுகிறான். ஆனால் கற்கடி தனது மனோபலத்தினால் அவனை சம்மதிக்க வைக்கிறாள். ஆகாயத்திலிருந்து இக்காட்சியை கண்ட தேவராஜன் கலக்கமடைகிறான். இந்திரனுக்கு அறிவுரை கூறிவிட்டு தேவரிஷி நாரதர் தனது கேள்விகளுக்கு விடை தேடி பிரம்மலோகத்தை அடைந்து பிரம்மதேவர் மற்றும் அன்னை சரஸ்வதியை வணங்கி கூறுகிறார். வணக்கம் பரமபிதா. வணக்கம் தாயே. நீ கும்பகர்ணன் கற்கடியின் காதல் நாடகத்தை கண்டு வந்திருக்கிறாய். உனக்கும் தேவராஜனின் விருப்பம் சம்மதமா? நாராயண நாராயண. மன்னியுங்கள் பரமபிதா, நான் என்ன செய்வது? நம் அன்பான தேவராஜனின் எண்ணம் சுயநலத்தை தவிர வேறு எதுவாக இருக்க முடியும்? கும்பகர்ணன் கற்கடியின் காதலை கண்டவுடன் நமது தேவராஜனின் இதயத்தில் பயம் தோன்றிவிட்டது போலிருக்கிறது. ஆனால் ராட்சச அசுரர்கள் மனிதர்கள் தேவர்களைப் போல காதலிப்பதில்லையே. தேவி சரஸ்வதி, கும்பகர்ணனும் ராவணனும் தன் கர்மங்களால் ராட்சசர்கள்தான். ஆனால் பிறப்பாலும் தர்மத்தாலும் அவர்கள் மனித பிராமணர்கள். அவர்கள் உடலில் சப்த ரிஷிகளில் ஒருவரான புலஸ்தீரின் உதிரம் ஓடுகிறது. நாராயண நாராயண. பரமபிதா, இத்தனை சிறந்த குலத்தில் பிறந்த மனிதர்கள், அதுவும் பிராமணர்கள், இத்தனை கொடிய செயல்களை செய்ய முடியுமா என்ன? அகந்தையும் ஆணவமும் மனிதர்களின் மனதை தடுமாற வைக்கிறது. ராவணன் செய்தவை அனைத்தும் அவனுடைய அகந்தையாலும் ஆணவத்தாலும் செய்யப்பட்டவைதான். மன்னியுங்கள் பிரம்மதேவரே, இலங்கேஸ்வரன் ராவணன் அகந்தைக்கும் ஆணவத்திற்கும் பின்னால் தாங்கள் அளித்த வரம் காரணமாக இருக்குமோ? நீ கூறுவது உண்மைதான். ராவணன் எனது வரத்தை துஷ்பிரயோகம் செய்துவிட்டான். அவன் எனது வரபலத்தினால் வெற்றி மேல் வெற்றியாக அடைந்து வந்தான். ஆனால் ஒன்றை சிந்திக்க அவனுக்கு அவகாசம் இல்லை. இந்த வெற்றிகள் எனது வரத்தினாலே தவிர அவன் வீரத்தால் அல்ல என்பதே. ஆனால் பரமபிதா, தாங்கள் இந்த உண்மையை அகங்காரம் கொண்ட ராவணனுக்கு உணர்த்த ஏன் முயற்சிக்கவில்லை? முயற்சித்திருந்தாலும் பலன் இருந்திருக்காது. ராவணன் மனதில் இந்த வெற்றிகளுக்கு காரணம் தன் வீரமே என்ற எண்ணம் நிலையாக வேரூன்றிவிட்டது. ஆனால் பரமபிதா, கும்பகர்ணன் கற்கடிக்கு இடையில் மலர்ந்த இந்த காதலின் முடிவு என்னவாகும்? இலங்கையின் தோல்வியும் அழிவும் நேரப்போகும் இந்த வேளையில் கும்பகர்ணன் கற்கடியின் காதல் வெற்றி பெறுமா? இந்த காதலின் முடிவை அறிந்து கொள்வதற்கு ராவணனும் கும்பகர்ணனும் பிழைத்திருப்பார்களா? நான் உன் முதல் வினாவிற்கு விடையளிக்க முடியும் தேவி. ஆனால் உன் இரண்டாவது வினாவிற்கு விடையளித்து எதிர்காலத்தை முழுதும் கூற விரும்பவில்லை. கும்பகர்ணன் கற்கடியின் காதல் வெறும் காதலாக மட்டும் இருக்காது. ராட்சச பரம்பரை வழக்கப்படி அவர்களுக்கு திருமணமும் நடக்கும். ராவணனுக்கு வல்லாத்தக்கின் சேனையும் கிடைக்கும். நாராயண நாராயண. பரமபிதா, இலங்கேஸ்வரன் ராவணனுக்கு மகாராஜா பல்லாத்தக்கின் சேனை உதவி கிடைப்பதால் ஸ்ரீராமராவண யுத்தத்தில் என்ன மாற்றம் நிகழும்? 2 சேனைகளுக்கும் இடையில் உக்கிர யுத்தம் நடக்கும். இச்சமயம் இதற்கு மேல் எதுவும் கூற இயலாது. இதைவிட அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆம்
ரக்தாம்பரி, அவரை பற்றி கேள்விப்பட்டவை உண்மைதான், எதுவுமே மிகையானதல்ல. அவர் பெருமையை எவ்வளவு பேசினாலும் நமக்கு அலுக்காது. உண்மை ராஜகுமாரி. அவரை பார்த்தால் நமக்கு இவரை கண்டா 3 உலகமும் நடுங்குகிறது என்று எல்லோருக்குமே தோன்றும். ஒன்று கேட்கட்டுமா ராஜகுமாரி? கேளேன். இன்று அவரை பற்றி நிறைய பேச வேண்டும் என்று தோன்றுகிறது. தாங்கள் அவரை... ஏன் இந்த வெட்கம்? அவரிடம் என்னுடைய காதல் விஷயம் அனைத்தையும் பேசினாயா என்று கேட்கிறாயா? காதலை மட்டுமல்ல, நான் அவரிடம் என்னையே முழுமையாக சமர்ப்பித்து விட்டேன். இனி அவர் பாதங்களே எனக்கு சொர்க்கம். அதோடு அவரும் என் காதலை ஏற்றுக்கொண்டு விட்டார். இன்று என் மனம் மயிலை போல் நடனமாடுகிறது. ஆனால் என்ன ராஜகுமாரி, திடீரென்று ஏன் சோகமாகிவிட்டீர்கள்? மகாராஜா கும்பகர்ணன் நீங்கள் ஏற்க இயலாதவாறு ஏதேனும் கூறினாரா? சொல்லுங்கள் ராஜகுமாரி. இல்லை ரக்தாம்பரி, அவர் அன்பின் வடிவம். அன்பை முறிப்பவன் அன்பற்றவன், துஷ்டன், அவன் கொடியவன். அவர் அப்படியல்ல. அவரை சந்தேகிப்பது முட்டாள்தனம். பின் உங்கள் சிந்தனைக்கு காரணம்? அவர் அண்ணன் இலங்கேஸ்வரன். ராவணனின் நடத்தை எனக்கு கவலை தருகிறது. என்னால் நினைக்கவே முடியவில்லை, கும்பகர்ணனை போன்ற குணம் பண்பு நிறைந்தவரின் மூத்த சகோதரன் இவ்வளவு கொடூர குணம் கொண்டவராக இருப்பார் என்று. ஆம் ராஜகுமாரி, அவருக்கு கொடூர குணம் மட்டுமல்ல, அகங்காரமும் கூட இருக்கிறது. அதிதி மரியாதையை மட்டும் காப்பாற்ற வேண்டாம் என்றால் நான் அவருக்கு சரியான பதிலை கூறியிருப்பேன். ஆனால் ராஜகுமாரி, என்னை வேறொரு பயமும் வாட்டுகிறது. நான் நினைக்கிறேன், இலங்கேஸ்வர ராவணன் உங்களுக்கும் கும்பகர்ணனுக்கும் மலர்ந்துள்ள காதலை வெற்றியடைய விடமாட்டார். அன்பு இந்த உலகின் அசைக்க முடியாத சக்தி. உண்மை அன்பு என்றும் தோல்வி அடையாது. இருப்பினும் அப்படி ஒரு நிலைமை வரும் முன்பு நான் தந்தையை எச்சரித்து விடுகிறேன். வணக்கம் தந்தையே. வா ராஜகுமாரி, வா. இப்பொழுது உன்னை கண்டதும் என் மனம் ஆனந்தமடைகிறது. ஆனால் ராஜகுமாரி, இன்று பகல் முழுவதும் என் மகளுக்கு என் நினைவு வரவில்லையா? இல்லை தந்தையே, அவ்வாறு ஏதும் இல்லை. அதுதான் உண்மை ராஜகுமாரி. எனக்கு என் மகளின் சுபாவம் நன்றாக தெரியும். தந்தையே, எனக்கு தங்களோடு பேச வேண்டும். நீ கேட்க வருவதற்கு முன் நான் உன்னை ஒன்று கேட்க விரும்புகிறேன். மகளே, மகாராஜா கும்பகர்ணனை சந்திக்கும் சந்தர்ப்பம் வாய்த்ததா? எனக்கு தெரியும், மகாராஜா கும்பகர்ணனை அருகில் கண்டதும் உன் மனம் ஆனந்தம் அடைந்திருக்கும், இல்லையா? அதோடு கேள்வி மேல் கேள்வி கேட்டு நீ மகாராஜா கும்பகர்ணனை திணறச் செய்திருப்பாய். ஆம் தந்தையே, மகாராஜா கும்பகர்ணன் விஷயத்தில் சிறுவயதில் நான் கேட்டிருந்த கதைகள், அந்த கதைகளின் மூலம் எனது மனம் அடைந்த மட்டற்ற மகிழ்ச்சி அனைத்திற்கும் தாங்களே காரணம். தன்னை பற்றி நான் அறிந்திருந்ததை கேட்டு அவர் மிகவும் சந்தோஷமடைந்தார். அவர் என்னிடம் இன்னொன்றும் கூறினார். தந்தையே, என்னை பற்றி உனக்கு இவ்வளவு அதிகம் தெரிந்திருக்கிறதே என்றார். அவர் மிக நல்லவர் மகளே. அகம்பாவம் அகங்காரமும் அவரை தீண்டவே இல்லை. தாங்கள் கூறுவது உண்மைதான். ஆனால் மகாராஜா கும்பகர்ணன் எவ்வளவு நல்லவரோ அவ்வளவுக்கு அந்த இலங்கையின் அரசன் மிகவும் அகம்பாவியாக இருக்கிறார். மகளே, அவரிடம் பேசினாயா? நேரடியாக பேசவில்லை. ஆனால் நான் நேரடியாக அவரது பேச்சை கேட்க நேர்ந்தது தந்தையே.
தங்களை பற்றி அவர் பேசியதும் என் தன்மானம் துடித்தது. மகளே, நீ இலங்கேஸ்வரனிடம் ஏதாவது தவறாக பேசினாயா? விருந்தினர் தர்மத்தை மட்டும் நான் கடைபிடித்திருக்க வேண்டியிராவிட்டால் எதை பற்றியும் யோசித்திருக்க மாட்டேன். மகளே, இன்று இலங்கேஸ்வரன் ராவணனை எதிர்க்கும் துணிவு 3 உலகங்களிலும் எவருக்கும் கிடையாது. இன்று அயோத்தி குமாரன் அவரை போருக்கு அழைத்திருக்கிறான். ஆனால் இலங்கேஸ்வரன் தனது அளவில்லாத சக்தியை கொண்டு நிச்சயம் தன் பக்கம் வெற்றியை தக்க வைத்துக் கொள்வான். அவர் இங்கு வந்திருப்பது எந்தவித துன்பத்தாலும் அல்ல, நினைவிருக்கட்டும். அவரது துணிவு வேறு எவருக்குமே இருக்காது. ராஜகுமாரி கற்கட்டி, ஒரு பக்கம் அவரது சேனைகள் ராமனோடு போரிடுகின்றன, மறுபக்கம் இலங்கேஸ்வரன் யுத்தத்தில் ஜெயமடைவதற்காக சஹ்யாத்ரி வந்திருக்கிறார். இது அவரது துணிவா அல்லது கட்டாயமா என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், என் தந்தைக்கு வேண்டுமானால் அவரை எதிர்க்கும் துணிவு இல்லாதிருக்கலாம். ஆனால் எனக்கு உண்டு. வருகிறேன். பல்லாத்தக் அவர்களே, நாங்கள் தங்களிடம் சைனிய உதவி வேண்டி வந்திருக்கிறோம் என்று தாங்களே நன்றாக ஊகித்து விட்டீர்கள். இனி அதிகம் பேச வேண்டியதில்லை. மகாராஜா, ஒன்று மட்டும் கூறிக்கொள்ள நாங்கள் நிச்சயம் விரும்புகிறோம். அயோத்தியின் அந்த 2 ராஜகுமாரர்களும் பலம் வாய்ந்த வானர சேனையோடு இலங்கையை முற்றுகையிட்டு விட்டனர். இலங்கை சேனை ராமன் சேனையை விட அதிகம் இல்லை. ஆகவே போரின் நிமித்தமாக இலங்கேஸ்வரன் தங்களிடம் சேனையின் உதவியை எதிர்பார்க்கிறார். உலகின் அனைத்து அசுரர்களும் ராட்சசர்களும் எனக்கு உதவி புரிவது அவர்கள் கடமை. பகைவர்களை அடியோடு அழித்து நாசமாக்க எனக்கு உதவ வேண்டும். அப்பொழுதுதான் அசுரர்களின் புகழ்கொடி ஜெயக்கொடியாக என்றும் பறக்கும். விருந்தினரை உபசரிப்பது எங்கள் கடமைதான். ஆனால் நாங்கள் தங்களை மதித்து நடத்துவதைப் போல் நீங்களும் எங்களை நடத்த வேண்டும். அது உங்கள் கடமையாகும். நீ என்ன கூற விரும்புகிறாய் ராஜகுமாரி? கூற விரும்பவில்லை, நினைவூட்ட விரும்புகிறேன். நேற்று மாலையில் தங்கள் தம்பி கும்பகர்ணனிடம் என் தந்தையை பற்றி பேசிய வார்த்தைகளுக்கு முதலில் தாங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதன் பிறகே சேனையின் உதவி கேட்க வேண்டும். மகளே கற்கட்டி, அப்படி என்னதான் பேசிவிட்டார்? அதை தாங்கள் அவரிடமே கேளுங்கள் தந்தையே. அதன் பிறகே உதவி பற்றி முடிவெடுங்கள். நில் ராஜகுமாரி கற்கட்டி. இது போன்று கேள்வி எழுப்பி என் மீது குற்றம் சுமத்தி நீ மந்திர ஆலோசனையிலிருந்து செல்ல முடியாது. நீ நான் சொல்வதை கேட்க வேண்டும். கேட்டு நிச்சயமாக மகிழ்ச்சி அடையவும் வேண்டும். தங்கள் பேச்சு நிச்சயம் மகிழ்ச்சி தரும் என்றால் நானும் நிச்சயம் மகிழ்ச்சி அடைவேன். இலங்கேஸ்வரா, நீ கோபம் கொண்டால் நமது காரியம் தடைப்பட்டுவிடும். மாமா அவர்களே, இந்த அறையில் இனி தங்கள் அறிவுரை எனக்கு தேவையில்லை. என் மனதை தங்களால் புரிந்து கொள்ள முடியாத போது அவனுக்கு உதவி செய்யும் உரிமையும் தங்களுக்கு இல்லை. செல்லுங்கள், விருந்தினர் மாளிகையில் தங்குங்கள். உத்தரவு இலங்கேஸ்வரா. மகாராஜா பல்லாத்தக்,
தங்கள் மகள் கற்கட்டியின் கோபம் மற்றும் துடிப்பை கண்டு மகிழ்கிறேன். அசுர குலம் மற்றும் ராட்சச குல கன்னிகளிடம் இதே கோபம், இதே துடிப்பு இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியாத மகாராஜா, இங்கு உங்கள் மகள் காட்டிய இதே கோபத்தை இலங்கேஸ்வரன் எப்பொழுதும் தன் தாய் கேகசியிடம் விடாது கண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ராஜகுமாரி. தங்களின் பேச்சை கேட்டு நானும் மகிழ்கிறேன் இலங்கேஸ்வரா. என் பேச்சு இன்னும் முடியவில்லை மகாராஜா. தங்களது அருமை மகளிடம் நான் இப்பொழுது மன்னிப்பு கேட்க வேண்டும். அவள் தன்மானத்தை பாராட்ட வேண்டும். ராஜகுமாரி கற்கட்டி, அதற்கு எந்த அவசியமும் இல்லை இலங்கேஸ்வரா. தாங்கள் பெரியவர். அதற்கான சகல குணங்களும் தங்களிடம் நிறைந்திருக்கிறது. அதற்கு காரணம் என் தாயின் வளர்ப்புதான். ராஜகுமாரி கற்கட்டி, உன்னிடம் மூவுலகை ஆளும் இலங்கை மன்னன் மட்டுமல்ல, எதிர்காலமும் என்னை எதிர்பார்க்கிறது என்றால் நீயும் எனது அன்னை கேகசியை போன்றே வீர தீர ராட்சச மைந்தர்களை பெற வேண்டும். சிறு வயது முதலே அவர்களுக்கு அசுரகுலத்தின் கௌரவம் மற்றும் அசுர குணத்தை விடாது புகட்ட வேண்டும். அப்படியே நடக்கும். இலங்கேஸ்வரரின் ஆசிகள் வீண் போகாது, எதிர்காலமும் ஏமாறாது. உத்தரவு கொடுங்கள். லங்கேஸ்வரா, நான் தங்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்வதோடு சஹ்யாத்ரியின் சேனைகள் அனைத்தையும் தங்களுக்கு அனுப்பித்தர சம்மதிக்கிறேன். இருந்தும் அதற்கு முன் எனது கவலை ஒன்றை தாங்கள் தீர்த்து வைக்க வேண்டும். கவலையா? என்ன கவலை மகாராஜா பல்லாத்தக்? இந்த கவலைக்கு காரணம் தங்கள் விண்ணப்பமும் அல்ல, எனது சம்மதமும் அல்ல. பிறகு? இலங்கேஸ்வரா, என் கவலை வேறு ஒன்று, வேறு ஒரு விஷயத்தை பற்றியது. தாங்கள் சிறிது அவகாசம் தந்தால் நான் எனது கவலைக்கான காரணத்தை கூறி சமாதானம் தேடிக்கொள்வேன். நான் நினைத்து கூட பார்க்கவில்லை இலங்கேஸ்வரா. ராஜகுமாரி கற்கட்டியின் பேச்சை கேட்ட பின்பும் நீ அமைதியாக இருப்பாய் என்று. பாராட்டுகிறேன் இலங்கேஸ்வரா, உன் ராஜதந்திரத்தை பாராட்டுகிறேன். ஆனால் இந்த நிலை எனக்கு பிடிக்கவில்லை மாமா அவர்களே. எந்த ராவணனை கண்டு இந்திரன், யமன் போன்ற அஷ்டதிக் பாலகர்கள் பூனையை போன்று நடுங்குகிறார்களோ, அப்படிப்பட்ட மாவீரன் ராவணனை ஒரு சாதாரண ராஜகன்னிகை எதிர்த்து பேச துணிந்தாள். ராவணையை நாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் நாம் எந்த நிலையையும் சமாளிக்க வேண்டும் ராவணா. இல்லை மாமா அவர்களே, இல்லை. இலங்கேஸ்வரன் மரணத்தைக் கண்டு ஒருபோதும் மஞ்ச மாட்டான். என் தன்மானத்தை தீண்டுகின்ற எந்த சமரசமும் எனக்கு வேண்டாம். இதுவரை கும்பகர்ணனுக்காக அமைதி காத்தேன், இனிமேல் அது முடியாது மாமா. என்ன கூறுகிறாய் ராவணா? நான் கூறுவது உண்மைதான் மாமா அவர்களே. நான் அந்த துஷ்டன் விபீஷணனுக்கு பிறகு கும்பகர்ணனின் இயல்பில் சந்தேகம் கொள்கிறேன். அவனுக்காகத்தான் இத்தனை பொறுத்தேன். பொறுமை மீறிவிட்டது. வேண்டாம் இலங்கேஸ்வரா, வீரன் கும்பகர்ணனை நாம் சந்தேகிப்பது மிகவும் தவறு. அவன் ராஜதர்மத்தை மதிப்பவன். என்ன நடப்பினும் கேகசியின் ரத்தம் அவனை உனக்கு எதிராக நடக்க தூண்டாது என்பது நிச்சயம். விபீஷணன் உடலிலும் அதே ரத்தம்தான். அவன் எனக்கு எதிராக நடக்கவில்லையா மாமா? துரோகம் செய்யவில்லையா? எதிரியின் காலை பிடித்துக் கொண்டு என் காலை வாரிவிட முடிவு செய்தவனும் அவன். அது என்னவோ உண்மைதான் ராவணா. ஏனெனில் அவனது உடலில் உனது தந்தை
ரிஷி விசர்வாவின் தர்மங்கள், பக்தி, எண்ணங்கள் திருவயது முதலே அதிகமாய் இருந்தன. ஆனால் கும்பகர்ணனோ தங்களுக்காக உயிரையும் விட தயாராக இருப்பான். இதுவரை அப்படித்தான் இருந்தான். கும்பகர்ணனின் அளவிலா ஆற்றலால் தான் ராவணனின் ஜெயக்கொடி 3 உலகிலும் பறக்கிறது. கும்பகர்ணனுக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை. அவன் மிக கவலையோடும் களைத்தும் இருக்கிறான். இலங்கேஸ்வரா, நாம் கும்பகர்ணனோடு அமர்ந்து இந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டும். நமது நிலையை எடுத்து கூறி அவனுக்கு புரிய வைக்க வேண்டும். மிகவும் நல்லது மாமா அவர்களே. நாம் இன்றே கும்பகர்ணனை சந்திப்போம். அவனோடு நாம் பேசுவோம். ராஜகுமாரி, ராஜகுமாரி எங்கிருக்கிறீர்கள்? எங்கு சென்று விட்டீர்கள்? கும்பகர்ணா! லங்கேஸ்வரா, தாங்கள் இங்கு? மகாராஜா பல்லாத்தக், தாங்கள் என்னிடம் தங்கள் கவலையை கூறவில்லையே. என் கவலைக்கான காரணத்தை புரிந்து கொண்டிருப்பீர்கள். வேண்டாம் இலங்கேஸ்வரா, இப்பொழுது நாம் அவர்களை பார்த்து விட்டது அவர்களுக்கு தெரிய வேண்டாம். வாருங்கள், அரண்மனை செல்வோம். வாருங்கள். இந்த கும்பகர்ணன் எனக்கு பெரும் தலைவலியாகிவிட்டான். அங்கு இலங்கையில் வனவாசி ராமனின் சேனைகள் முற்றுகையிட்டுள்ளன. இந்த முட்டாள் கும்பகர்ணனோ காதல் கீதம் பாடிக்கொண்டிருக்கிறான். எப்படியாவது கும்பகர்ணனை தடுத்தாக வேண்டும். நாராயண நாராயண. இலங்கேஸ்வரா, நாம் தடுத்தால் கங்கை பிரவாகம் நின்று விடுமா? எப்படியோ நீ என் பேச்சை கேட்க மாட்டாய். முயற்சி செய்து பார். அன்பெனும் மாபெரும் சக்திக்கு முன்னால் நீ நிச்சயம் தோற்று விடுவாய் இலங்கேஸ்வர ராவணா. தேவரிஷி, தாங்கள் இங்கே? நாராயண நாராயண. இலங்கேஸ்வரா, பகவான் உமாபதியின் கிருபையால் நான் இங்கு மட்டுமல்ல எங்கும் செல்ல முடியும். தங்கள் மனதில் கும்பகர்ணனை பற்றியுள்ள எண்ணத்தையும் கூற முடியும். யுத்தத்தை பற்றியும் இலங்கையின் நிலைமையையும் கூற முடியும். சொல் இலங்கேஸ்வரா, நீ என்னிடம் என்ன தெரிந்து கொள்ள விரும்புகிறாய்? இப்பொழுது என் மனதில் அமைதி இல்லை தேவரிஷி. மனதின் இந்த நிலைமைக்கு நீயேதான் காரணம் இலங்கேஸ்வரா. மகாலட்சுமி ஸ்வரூபமான ஜெகத் ஜனனி மாதா சீதாவை அபகரித்து நீயேதான் இந்த துன்பத்தை தேடிக்கொண்டிருக்கிறாய். இப்பொழுது கும்பகர்ணனை கோபித்து என்ன பலன் சொல்? நாராயண நாராயண. வினை விதைத்தவன் வினையறுப்பான், திணை விதைத்தவன் திணையறுப்பான். நாரதரே, வீணான பேச்சுக்கள் இங்கு தேவையில்லை. எப்படி வந்தீர்களோ அப்படியே சென்று விடுங்கள். நாராயண நாராயண. இலங்கேஸ்வரா, நான் ஒன்றும் இங்கு தங்க வரவில்லை. ஆனால் ஒன்று செல்வதற்கு முன்பு ஒன்று கூற விரும்புகிறேன். ஒவ்வொரு கணமும் தெய்வ புருஷன் ஸ்ரீராமனின் அகண்ட வானர சேனைக்கு முன்பு இலங்கையின் கீர்த்தி மங்கிக் கொண்டே செல்கிறது. இன்னும் நேரம் உள்ளது. உன் தவறை உணர்ந்து விடு. நிலைமையை புரிந்து கொள். உன் தவறை திருத்திக் கொள்ள முயற்சி செய் இலங்கேஸ்வரா. நான் தவறு செய்யவில்லை. நீங்கள் புகழும் அந்த மனிதன் ராமன் தவறு செய்து விட்டான். என் சகோதரி சூர்பனகையின் மூக்கை அறுத்து அவன் ராவணன் கோபத்தை கிளறிவிட்டான். நாராயண நாராயண. இலங்கேஸ்வரா, உனக்கு சற்று நேரம் கிடைத்து சூர்பனகையின் தவறை சிந்தித்து பார்த்தால் இன்று உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. எந்த விபரீதமான நிலைமையாக இருந்தாலும் முடிவு மட்டும் ராவணனுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். நாரதரை. நாராயண நாராயண. நேரம் எப்பொழுதும் ஒரே போல் இருப்பதில்லை ராவணா. இப்பொழுது ஸ்ரீராமனை விடவும் கும்பகர்ணன் உன்னை துயரத்தில் ஆழ்த்திவிட்டான். நாராயண நாராயண. இதற்கு ஒரே ஒரு உபாயம் மட்டும்தான் உள்ளது இலங்கேஸ்வரா. கும்பகர்ணன் கற்கடியின் விவாகம். முடியாது.
இது நடவாது தேவரிஷி. இது யுத்தம் புரியும் நேரம், விவாகத்தின் அல்ல. நாராயண நாராயண, இருந்தாலும் நீ முயற்சி செய்து பார்த்துவிடு இலங்கேஸ்வரா. அந்த கும்பகர்ணன் நீ எப்படி கூறினாலும் சம்மதிக்கப் போவதில்லை. பிறகு நாராயண நாராயண, ஓம் நமச்சிவாய. என்ன சொல்கிறீர்கள் லங்கேஸ்வரா? ராஜகுமாரி கற்கட்டியின் மனதை நோகச் செய்து அவள் காதலை புறக்கணித்து விட்டு செல்வதா? இது நான் கற்கட்டிக்கு செய்யும் அநீதியாகாதா? நமக்கு சம்பந்தம் உள்ள இடத்தில் தான் நியாயங்கள் பார்க்க வேண்டும். சம்பந்தம் ஏன் இல்லை லங்கேஸ்வரா? நான் ராஜகுமாரி கற்கட்டியை விவாகம் செய்து கொண்ட பிறகுதான் இங்கிருந்து கிளம்பப் போகிறேன். ஏன் இப்படி பேசுகிறாய் நீ? உனது புத்தி பேதலித்து விட்டதா? இல்லை கற்கட்டி தனது தந்திரத்தால் உன் புத்தியை மறக்கடித்து விட்டாளா? இலங்கையில் யுத்த மேகங்கள் சூழ்ந்திருக்கின்றன, நீ விவாகத்தை பற்றியா பேசுகிறாய்? இலங்கையை காப்பாற்ற இளவரசன் மேகநாதனே போதும் என்பதில் சந்தேகமில்லை. அதை காரணம் காட்டி என் விவாகத்தை தடை செய்ய வேண்டாம் சகோதரா. கும்பகர்ணா, இப்பொழுது புரிந்துவிட்டது. நீ கற்கட்டியை நேசிக்கிறாய். உன் காதலில் குறுக்கிட எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இதுவரை உன்னை தடுத்தது எனது தவறுதான். இனி உன் விருப்பப்படியே நடக்கும். ஆனால் ஒன்று, நீ என்னிடம் பேசுவதற்கு முன்பு நான் உனக்கு ஒரு அறிவுரை கூற விரும்புகிறேன். நிச்சயமாக கூறுங்கள். பெரியவர் என்ற முறையில் தாங்கள் அறிவுரை அல்ல, ஆணையிடவும் அதிகாரம் உண்டு. சொல்லுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும்? கும்பகர்ணா, ஆண் பெண் இருவரும் ஒருவர் மற்றவருக்காகவே. நாம் இருக்கும் உலகத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சில விதிகள் உண்டு, சில வழக்கங்கள் உண்டு. நான் அறிவேன் இலங்கேஸ்வரா. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் இருக்கும் மரபுகளில் ஒன்று, அதன் பெயர்தான் விவாகமாகும். உன்னை நான் விவாகம் செய்து கொள்ளச் சொல்லவில்லை. நான் இப்பொழுது காட்டும் மார்க்கத்தில் உன் விருப்பமும் நிறைவேறும். நாமும் விரைவில் இலங்கை திரும்பலாம். அது என்ன உபாயம் லங்கேஸ்வரா? அந்த உபாயம் தர்ம வழிதானா? தர்மமா? தர்மம் வீரர்கள் இச்சைப்படி நிர்ணயமாகிறது. இந்த உண்மையை நீ மறுக்க முடியுமா என்ன? நாம் நமது புஜபலத்தினால் தர்மத்தை வழுவாது கடைபிடித்த பல முனிவர்களை அசுர ஜாதியில் சேர்க்கவில்லையா? அவர்களும் மரண பயத்தினால் தர்மத்தை விட்ட பிறகு ஏன் இந்த தர்ம உபதேசம்? கட்டாய மாற்றம் மற்றும் மரண பயம் மேலோட்டமாக மாற்றலாம். ஆனால் இந்த மாற்றம் நல்லதும் அல்ல, மரியாதையும் அல்ல. ஒன்றை கேட்டால் ஆச்சரியம் கொள்வீர்கள் அண்ணா. மரண பயத்தினால் ராட்சச ஜாதியைச் சேர்ந்த ரிஷிகள் முனிவர்கள் அசுரராகியும் வைதிக முறைகளை கடைபிடிக்கின்றனர். அவர்கள் துர்பாகியம் செய்தவர்கள். தங்கள் நியமங்களை கடைபிடிக்காமல் முழுமையான அசுரராகவும் ஆகாமல் பாவம் ரெண்டுங்கட்டான் விதமாக ஆகிவிட்டது வாழ்க்கை. நான் உன்னோடு விவாதம் செய்ய விரும்பவில்லை கும்பகர்ணா. வீண் வாதங்களை மட்டும் புரிந்து கொண்டிருப்பது அண்ணா. இப்போது எனக்கும் பழக்கமில்லை. நான் என் விருப்பத்தை தங்களிடம் கூறிவிட்டேன். உன் விருப்பத்தை பற்றி நான் கூறப்போவதை கவனித்து கேள் கும்பகர்ணா. அது அசுர குலத்திற்கு அனுகூலம் செய்வதோடு மட்டுமல்லாமல் தர்மத்திற்கும் உட்பட்டது. உலகில் 8 விதமான திருமணங்கள் உண்டு. பிரம்ம, தேவ, ஆர்ஷ், பிரஜாபதி, அசுர, கந்தர்வ மற்றும் பிசாசம். இவற்றில் நான் எந்த முறை விவாகம் செய்து கொள்ள வேண்டும் என்கிறீர்கள் அண்ணா? வீரர்கள் விரும்பும் வகை. அதுவே எனது ஆசை. அந்த வகை விவாகத்தில் ராஜா மகாராஜாக்கள் ஆனந்தம் கொள்கின்றனர். அதாவது உனது வீர சாகசத்தை உலகிற்கு காட்டி நீ ராஜகுமாரி கற்கட்டியை பலாத்காரமாக அடைந்து விடு. இது பிசாச விவாகமாயிற்று. வைதிக நியமமும் ராட்சச ஜாதியும் இந்த விவாகத்தை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். பரம்பரை ஒப்புக்கொள்ளும்.
இது பயத்தினால் தான் அண்ணா. தங்களைப் போன்ற வீரம் நிறைந்தவரை எவரும் எதிர்த்து பேச துணிய மாட்டார்கள். அதனால் தான் அண்ணா பிசாச விவாகத்தையும் பரம்பரை ஏற்றுக்கொண்டது. ஆனால் இது மிகவும் அநியாயம் அண்ணா, அநியாயம். பெண்ணின் உணர்ச்சியோடு விளையாடும் அக்கிரமம். இந்த கும்பகர்ணன் இந்த அக்கிரமத்தை ஒருபோதும் செய்ய மாட்டான் அண்ணா. கும்பகர்ணா, போதும் போதும் அண்ணா, போதும். இனி இந்த விஷயத்தில் தங்கள் அறிவுரை தேவையில்லை. ஆம், ஒன்று மட்டும் கேட்க விரும்புகிறேன். மயமகாராஜா, தங்களிடம் மண்டோதரி தேவியின் விவாகத்தை பேச உங்களிடம் வந்த பொழுது தாங்கள் ஏன் பிசாச விவாகத்தை பற்றி யோசிக்கவில்லை? என்ன விஷயம் ராவணா? நீ இங்கு என்னை அழைத்திருக்கலாமே. மாமா அவர்களே, நாம் இப்பொழுதே இலங்கைக்கு புறப்பட்டாக வேண்டும். செல்வதற்கு முன்பு மன்னன் பல்லாத்தக்கிற்கு நான் அளிக்கும் தண்டனையால் பல்லாத்தக்கின் பரம்பரையில் பிறக்கும் எந்த ஒரு மன்னனும் இந்த இலங்கேஸ்வரன் பெயரை கேட்டாலே பயத்தால் நடுநடுங்க வேண்டும். மருமகனே, ஏன் இந்த கோபம்? இதற்கு காரணம் கும்பகர்ணன். அவன் இங்கு வந்து பல்லாதக்கின் புத்திரி கற்கட்டியின் காதலில் சிக்கிவிட்டான். நீ என்ன சொல்கிறாய் ராவணா? இப்பொழுது நிலைமை என்ன என்று கேட்டால் மாமா, நம் கும்பகர்ணன் ஒரு சாதாரண ராஜகுமாரி கற்கட்டிக்காக நம்மை எதிர்க்கவும் துணிந்து விட்டான். மகாராஜா பல்லாத்தக்கிற்கு இது தெரியுமா? இந்த நிலைமைக்கு காரணமே அவர்தானே மாமா. அவர் நேரடியாக கூறவில்லைதான், ஆனால் மறைமுகமாக கூறிவிட்டார். கற்கட்டியை கும்பகர்ணன் மணந்து கொண்டால்தான் அவரது சைனிய உதவி நமக்கு கிடைக்குமாம். ஆனால் நாம் எக்காரணத்தை கொண்டும் இப்பொழுது இந்த விவாகத்தை ஒப்புக்கொள்ள முடியாது. இலங்கேஸ்வரா, உன் முடிவு சரியாகத்தான் இருக்கும். இன்று உன்னால் தான் ராட்சச குலம் புகழின் உச்சியில் இருக்கிறது. ஆனால் நீ கோபத்தில் எதிர்காலத்தை மறந்து விட்டாய். என்ன சொல்கிறீர்கள்? இப்பொழுது நாம் சய்யாத்ரியை விட்டு செல்வது கும்பகர்ணனை இழந்தது போல்தான் ஆகும். வனவாசி ராமனின் சேனைகளை நாம் கும்பகர்ணன் இல்லாமல் எதிர்ப்பது மிகவும் கடினம் இலங்கேஸ்வரா. அப்படியானால் பல்லாத்தக்கின் விண்ணப்பத்தை ஒப்புக்கொள்வதா, கும்பகர்ணன் பிடிவாதத்திற்கு சம்மதிப்பதா? சம்மதிக்கத்தான் வேண்டும் இலங்கேஸ்வரா, வேறு வழியில்லை. அப்பொழுதுதான் நமது விருப்பம் நிறைவேறும். இதை எண்ணித்தானே நாமும் இங்கு வந்திருக்கிறோம். இல்லையேல் தாங்கள் ஆணையிட்டு இருந்தால் பல்லாத்தக் இலங்கைக்கே ஓடி வந்திருக்க மாட்டானா? இலங்கேஸ்வரா, ஒரு உண்மையை ஒப்புக்கொண்டுத்தான் ஆக வேண்டும். கும்பகர்ணன் உனது அருமை தம்பி ஆவான். அவன் விருப்பத்தை பூர்த்தி செய்து நீ அவனை ராமனுக்கு எதிராக எப்படியும் யுத்தம் செய்ய வைக்கலாம். ராவணா, புரிகிறதா? தாங்கள் கூறுவதை ஒப்புக்கொள்கிறேன். இப்பொழுது நாம் கோபத்தை எல்லாம் மறந்து யுத்தத்திற்குத்தான் ஏற்பாடு செய்ய வேண்டும். அதாவது ஒருமித்த மனதோடு விவாகத்திற்கு சம்மதிக்கிறாய்? மகளே கற்கட்டி, நிலைமையை நான் ஓரளவு புரிந்து கொண்டேன். இருந்தும் தந்தையின் இதயம் மகளின் விருப்பத்தை அறிய துடிக்கிறது. நான் இலங்கேஸ்வர ராவணன் முன்பு கும்பகர்ணனோடு உன் விவாகத்தை பற்றி பேசட்டுமா? நான் உன்னை கேட்காமலேயே இலங்கேஸ்வரனிடம் இது விஷயமாக கோடி காட்டிவிட்டேன். நீயும் சம்மதித்து விட்டதால் நேரடியாகவே பேசுகிறேன். சரி மகளே, ஓய்வெடுத்துக்கொள். தந்தையே, நானும் ஒன்று கூற விரும்புகிறேன். நிச்சயமாக கூறு. தந்தையே,
விவாகத்தின் விஷயத்தோடு இலங்கேஸ்வரனிடம் இன்னொன்றும் கூறுங்கள். அவர் என்னை இலங்கை மகாராணியாக மதிக்க வேண்டும். நீ என்ன சொல்கிறாய் மகளே? நாம் இதுபோன்று கூறினால் இலங்கேஸ்வரன் மிகுந்த கோபமடைவார். அவருடைய கோபம் என்னை எதுவும் செய்யாது தந்தையே. நான் பயப்படுகிறேனே. இலங்கேஸ்வரன் கோபம் நமது சஹ்யாத்ரி பகுதியே நாசமாக்கிவிடும். மன்னிக்க வேண்டும் தந்தையே. யாருடைய கோபத்தின் விளைவுகளை எண்ணி தாங்கள் பயப்படுகிறீர்களோ அவரே யாச்சகன் போல் நம் வாயிலில் நிற்கிறார். இந்த நிலையில் தாங்கள் பயம் கொள்வது அழகல்ல தந்தையே. அதோடு நானும் தவறாக ஏதும் கேட்கவில்லையே. அனைத்து உலகமும் அவருடைய தம்பி கும்பகர்ணனை இலங்கை மகாராஜா என்று அழைக்கிறது. ஆகவே என்னை மகாராணியாக ஒப்புக்கொள்வதில் அவருக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. நீ சொல்வது சரிதான் மகளே. நான் உனக்கு உறுதியளிக்கிறேன். நான் உன்னை கன்னிகாதானம் செய்யும் பொழுது இலங்கேஸ்வரன் தானே முன்வந்து உன்னை இலங்கையின் மகாராணியாக அறிவிக்க வேண்டும். தந்தையே, ராஜகுமாரி கற்கடியின் குணங்கள் ராட்சச குலத்திற்கு ஏற்றவை. அது மட்டுமல்ல, ராஜகுமாரி கற்கடியின் அறிவாற்றல் என்னை பிரமிக்க வைத்து விட்டது. ஆனால் ஆனால் இலங்கேஸ்வரா, பேச்சை பாதியிலே ஏன் நிறுத்திவிட்டீர்கள்? பேச்சு பாதியில் நின்ற காரணம் தங்களுக்கும் தெரியும் வல்லாத. இச்சமயம் இலங்கை யுத்தத்தின் பரபரப்பில் இருக்கிறது. பகைவர்களை நாம் முதலில் ஜெயிக்க வேண்டும். இப்பொழுது யுத்தத்தை மறந்து நாம் கும்பகர்ணனின் திருமணத்தை நடத்தி கொண்டிருந்தால் அது நிச்சயம் நியாயமும் அல்ல, தர்மமும் அல்ல. மகாராஜா, நான் இலங்கேஸ்வரன் சார்பாக தங்களுக்கு உறுதியளிக்கிறேன். யுத்தத்தில் வென்ற பிறகு நாங்கள் கற்கட்டியை எங்கள் மருமகளாக நிச்சயம் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த விவாகம் வெகு சிறப்பாக நடக்கும். ஆம் மகாராஜா, இந்த யுத்தம் முடியும் வரை தாங்களும் காத்திருக்குமாறு நாங்கள் வேண்டுகிறோம். இலங்கேஸ்வரா, அகம்பன் அவர்களே, நானும் நன்றாக அறிவேன். யுத்த காலத்தில் சட்டம், நியாயம், மரியாதை அனைத்தும் ஒன்றையே சுட்டிக்காட்டும். யுத்தம் 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 மட்டுமே. ஆனால் யுத்தம் என்பது நம் சக்திகளையும் உணர்ச்சிகளையும் வெளிக்காட்டுவது. ஆனால் விவாகம் விவாகம் ஒரு சம்பிரதாயம். மகாராஜா கும்பகர்ணனுக்கும் கற்கட்டிக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள மாறாத அன்பை விவாக பந்தத்தில் இணைத்தால் தாங்கள் நமது சம்பிரதாயத்திற்கு மரியாதை சேர்ப்பீர்கள். நான் தான் கூறினேனே மகாராஜா, விவாகத்தில் எனக்கு ஆட்சேபனை இல்லை. தாங்கள் விரும்பினால் இலங்கையின் சார்பாக இந்த உறவை உறுதிப்படுத்திக் கொள்ள கும்பகர்ணன் கற்கடியின் நிச்சயதார்த்தத்தை முதலில் நடத்தி கொள்ளலாம். இல்லை அண்ணா, நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன். கற்கட்டியுடன் விவாகத்தை தவிர வேறு எதையும் ஏற்க மாட்டேன். சரி மகாராஜா பல்லாத்தக், என் அருமை தம்பி கும்பகர்ணனின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டி நான் விவாகத்திற்கு சம்மதிக்கின்றேன். ஆனால் இவர்களது விவாகம் இன்று மாலையில் நிச்சயம் நடந்தேறியாக வேண்டும்.
நான் உலகையும் ஆளும் இலங்கேஸ்வரனுக்கு இதயபூர்வமாக நன்றி தெரிவிக்கிறேன். எங்கள் ராஜகன்னிகை கற்கடியை தன் சகோதரன் கும்பகர்ணனுக்கு மணம் முடித்து அவர் சஹ்யாத்ரியை பெருமைப்படுத்தியுள்ளார். இலங்கேஸ்வரன் ராவணன் மற்றும் மகாராஜா பல்லாத்தக் வாழ்க! வீரன் கும்பகர்ணன் மற்றும் ராஜகுமாரி கற்கடி வாழ்க! இலங்கேஸ்வரா, விவாகம் நடந்திருக்கும் இந்த சுபமான வேளையில் நான் தங்களை ஒன்று வேண்டிக் கொள்கிறேன். எனது மகள் ராஜகுமாரி கற்கட்டிக்கு இலங்கை மகாராணி அந்தஸ்து வழங்க வேண்டும். மகாராஜா பல்லாத்தக், இலங்கேஸ்வரன் சார்பாக நான் தங்களுக்கு உறுதியளிக்கிறேன். ராட்சச குல நங்கை ராஜகுமாரி கற்கட்டிக்கு இலங்கையின் மகாராணி அந்தஸ்து அவசியம் வழங்கப்படும். நான் எனது சேனைகள் அனைத்தையும் இலங்கேஸ்வரனுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன். இந்த யுத்தத்தில் நானும் இலங்கேஸ்வரனோடு சேர்ந்து யுத்தம் புரிவேன். அதோடு இலங்கேஸ்வரனுக்கு சகலவிதமான உதவிகளையும் அளிக்க சித்தமாக இருக்கிறேன். தங்களின் அறிவிப்பை கேட்டு நான் மகிழ்கிறேன் மகாராஜா பல்லாத்தக். ராட்சச குல மங்கை கற்கடியின் சௌபாக்கியம் நிச்சயம் இலங்கையின் கீர்த்தியை மேலும் உயர்த்தும் என நம்புகிறேன். இன்று இலங்கைக்கும் சஹ்யாத்ரிக்கும் இடையில் உள்ள உறவு ஏற்பட்டதற்கு என்னை விட அதிகமாக கும்பகர்ணனும் கற்கடியுமே காரணம். ராஜகுமாரி, மகாராஜா தங்களுக்காக காத்திருக்கிறார். அட செல்லுங்கள், செல்லுங்களேன். எழுந்திருங்கள் சுவாமி. சுவாமி, எழுந்திருங்கள் மகாராஜா. மகாராஜா, எழுந்திருங்களேன். எழுந்திருங்கள் மகாராஜா. என்ன இது மகாராஜா? மகாராஜா, எழுந்திருங்கள் சுவாமி. சுவாமி, எழுந்திருங்கள். ஓம் நமச்சிவாய், 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 ஓம் நமச்சிவாய். வில்வ இலை, இன்றைய பூஜை பொருட்களில் வில்வ இலை இல்லையே. தோழிகளே, வீரர்களே, ஓம் நமச்சிவாய்.
மகளே, என்னாயிற்று? சிவபூஜையின் இடையில் ஏன் இப்படி கோபப்படுகிறாய்? பாருங்கள் தந்தையே, எனது பூஜை பொருட்களில் வில்வ இலை இல்லை. எவ்வாறு பூஜிப்பது? இல்லை என்றால் வந்துவிடும். இல்லை தந்தையே, இரவு நேரத்தில் வில்வத்தை பறிப்பது பாவம் தந்தையே. பறிக்க வேண்டாம். நம் சித்தி சக்தியின் மூலம் வில்வ இலையை இங்கேயே தோன்றச் செய்து விடலாம். சித்தி சக்தியா? ஆம் மகளே, விரும்பிய பொழுது பகவான் சிவனின் கிருபையால் சித்தி சக்தியினால் வில்வத்தை தோன்றச் செய்யலாம். பரிகாசம் செய்கிறீர்களா? இல்லை மகளே, பரிகாசம் அல்ல, நான் கூறுவது உண்மை. என்னால் நம்ப முடியவில்லை தந்தையே. நம்பிக்கை வை மகளே. அரக்கர், அசுரர் மற்றும் ராட்சசர்களின் தெய்வம் பகவான் பூதநாதரின் கிருபையால் நமது குலத்தில் ஜனிக்கும் அனைத்து ஜீவன்களுக்குள்ளும் எவருக்கும் துன்பம் நேரா வண்ணம் நினைக்கும் பொருட்களை தோன்றச் செய்யும் சக்தி இருக்கிறது. இப்பொழுது நான் கூறுவதை நீயும் கூறு. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் பரமேஸ்வராய நமஹ. ஓம் பரமேஸ்வராய நமஹ. வில்வபத்திரம் தோன்றட்டும். வில்வபத்திரம் தோன்றட்டும். கிருபையால் அடைந்த சித்தி சக்திகள் எனக்கு உதவட்டும். ஓம் நமச்சிவாய. ஓம் பரமேஸ்வராய நமஹ. சித்தி சேனைகள் தோன்றட்டும். ஓம் நமச்சிவாய. ஓம் பரமேஸ்வராய நமஹ. உணவு தோன்றட்டும்.
உணவு 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 பிரமாதம் பிரமாதம். பார்த்தீர்களா, நான் தங்களை எழுப்புவதில் வெற்றி கண்டுவிட்டேன். இல்லை சுவாமி, தாங்கள் என்னை இது போன்ற நிலையில் விட்டு செல்வது சரியல்ல சுவாமி. நானும் தங்களோடு வருகிறேன். நிலைமையை புரிந்து கொள் கற்கட்டி. இச்சமயம் நீ லங்கை வருவது சரியல்ல. இல்லை சுவாமி, அப்படி கூறாதீர்கள். தங்களை பிரிந்து நான் உயிருடன் இருக்க மாட்டேன். நானும் தங்களுடன் வருவேன். என்னை விட்டு செல்லாதீர்கள் சுவாமி. நானும் தங்களுடன் வருவேன். என்னை விட்டு செல்லாதீர்கள் சுவாமி. ராஜகுமாரி கற்கட்டி, இப்பொழுது நீ என் சகோதரன் கும்பகர்ணனின் தர்மபத்தினி மட்டுமல்ல, இலங்கையின் ராஜராணி, மகாராணியும் கூட. இலங்கையின் புதிய மகாராணி. பூரண ராஜ மரியாதைகளுடன் சம்பிரதாய முறைப்படிதான் இலங்கைக்கு வர வேண்டும். அதற்கு நீ யுத்தத்தில் ஜெயிக்கும் வரை காத்திருக்க வேண்டும். தாங்கள் என்னை விட்டு செல்லக்கூடாது சுவாமி. தந்தையே. மகளே கற்கடி, இலங்கேஸ்வரன் வார்த்தைகளை நம்பு. இச்சமயம் நீ புதிய மருமகளாக இலங்கை செல்வது உச்சிதமல்ல. இலங்கையின் ராட்சச சேனையும் இலங்கை பிரஜைகளும் இதனால் வெகுவாக பாதிக்கப்படலாம். சேனைக்கும் பிரஜைகளுக்கும் விரோதம் ஏற்படலாம். ஆம் மருமகளே, சேனையும் பிரஜைகளும் இதை பற்றி சிந்திப்பர். நாம் என்னவோ யுத்தத்தில் எரிகின்றோம், ஆனால் ராஜ குடும்பம் உற்சாகத்தில் திளைக்கின்றது. இலங்கேஸ்வரனும் மகாராஜா பல்லாத்தக்கும் இதை பற்றி நன்கு அறிவார்கள். யுத்த வெற்றிக்கு பிறகு நாங்களே உன்னை இங்கிருந்து அழைத்துச் செல்வோம். சரி சுவாமி, நான் தங்களுக்காக காத்திருப்பேன். ஆனால் தாங்கள் திரும்பி வரும் வரை நான் இந்த மஞ்சத்தில் சயனிக்க மாட்டேன். எந்த ஆசனத்திலும் அமர மாட்டேன். அக்னியில் வேக வைத்த பதார்த்தங்களை உண்ண மாட்டேன். விவாகம் நடந்துவிட்டாலும் ஒரு சந்நியாசினியைப் போல் வாழ்வேன். இது என்னுடைய சபதம். நான் விரைவில் திரும்பி வருகிறேன். வா கும்பகர்ணா, இனியும் தாமதம் வேண்டாம். சரி.
தைரியமாக இருங்கள் ராஜகுமாரி. மகாராஜா வந்து விடுவார், விரைவில் வந்து விடுவார். விரைவில் திரும்பி வருவேன் என்று கற்கடியிடம் கும்பகர்ணன் வாக்குறுதி அளித்ததில் இறைவன் பரம்பொருள் சிவசங்கரனுக்கு விருப்பம் இல்லை போலும். ஏனெனில் ஸ்ரீராமர் மற்றும் அவரது வீர சேனைக்கு முன் ராவணன் மற்றும் அவனது ராட்சச சேனை தோல்வியடைந்தது. இந்த கடுமையான போரில் ராவணனை சார்ந்து போரிட்ட எந்த ஒரு வீரனும் கூட உயிர் பிழைக்கவில்லை. 1,00,000 மைந்தர்கள் மற்றும் 1.25 லட்சம் பேரர்கள் கொண்ட ராவணனின் குடும்பத்துடன் மகாராஜா பல்லாதக் மற்றும் அவரது சேனையும் யுத்த அக்னியில் பஸ்மமானார்கள். ராவணன் மற்றும் கும்பகர்ணன் ஸ்ரீராமரின் கைகளினாலும் மற்றும் இந்திரஜித் மேகநாதன் மற்றும் பல்லாதக் லக்ஷ்மணனின் கைகளினாலும் முக்தியடைந்தனர். ஸ்ரீராமனின் அருளினால் இலங்கை ராஜ்யம் விபீஷணனுக்கு கிட்டியது. இவ்வாறு மாவீரன், மகாபலசாலி, அளவில்லா சக்தி படைத்த இலங்கேஸ்வரன் ராவணன் மற்றும் அவனது ராட்சச சேனைக்கு அழிவு ஏற்பட்டது. ஆனால் கும்பகர்ணனின் வீர சக்தி மூலம் வரும் காலத்தில் ஜனிக்கப் போகும் ஒரு ராட்சசன் கற்கடியின் கர்ப்பத்தில் இன்றும் உயிரோடு இருக்கிறான். வேண்டாம் ராஜகுமாரி, வேண்டாம். இலங்கையை வெற்றி கொண்ட வனவாசி ராமனின் சகோதரன் லக்ஷ்மணன் இந்த பூமியில் உள்ள ராட்சசர்கள் அனைவரையும் கொல்ல முடிவு செய்து விட்டார். அவர் எந்த நேரமும் தனது வீர வானர சேனைகளோடு இங்கு வரக்கூடும். நாம் உடனே இங்கிருந்து சென்று விட வேண்டும் ராஜகுமாரி. நான் என்னுடைய உயிரையும் விட தயார். ஆனால் இங்கிருந்து நகர மாட்டேன். அசுரர்கள் ஆராதிக்கும் பகவான் சிவன் என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்க கூடாது. அவர் என் சுவாமியை திருப்பி தர வேண்டும், திருப்பி தந்தே ஆக வேண்டும். சத்தியத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் ராஜகுமாரி. இறந்தவர் எவரும் திரும்பி வருவதில்லை. இப்போது மகாராஜா கும்பகர்ணன் இவ்வுலகில் இல்லை. எஞ்சி இருப்பது அவர் நினைவுகளை. நாம் அவர் நினைவுகளோடு வாழ வேண்டும் ராஜகுமாரி. வாருங்கள், விரைந்து வாருங்கள். நான் வரமாட்டேன் ரக்தாம்பரி. அவர் வரவில்லை என்றால் நான் அன்ன ஆகாரம் ஏதுமின்றி என் உயிரை துறந்து விடுவேன். நான் அவ்வாறு நடக்க விட மாட்டேன் ராஜகுமாரி. நீ யார் என்னை தடுப்பதற்கு? இங்கிருந்து சென்று விடு. இன்று நான் தங்களுக்கு அடிபணிய மாட்டேன் ராஜகுமாரி. தாங்கள் நான் சொல்லுவதை கேட்டாக வேண்டும். உடனே இங்கிருந்து செல்வோம். ரக்தாம்பரி, வேண்டாம் ராஜகுமாரி, உணர்ச்சி வசப்படாதீர்கள். தாங்கள் வாழ வேண்டும். ஆனால் நான் வாழ விரும்பவில்லை ரக்தாம்பரி. எனக்கு வாழ விருப்பம் இல்லை. தாங்கள் மட்டும் தனியாக இருந்தால் நானும் தங்களோடு சேர்ந்து உயிர் துறந்து விடுவேன். ஆனால் விஷயம் அப்படி இல்லையே ராஜகுமாரி. தாங்கள் தங்கள் மைந்தனுக்காக வாழ வேண்டும். அக்குழந்தையை பெறுவதற்கு தாங்கள் உயிர் வாழ்ந்தே ஆக வேண்டும். தாங்கள் நான் சொல்வதை கேட்டாக வேண்டும். என்னை நம்புங்கள் ராஜகுமாரி. ஒரு நாள் தங்கள் மகன் மகாராஜா கும்பகர்ணனை கொன்ற ராம லக்ஷ்மணர்களை நிச்சயம் பழிவாங்குவான். ராஜகுமாரி கற்கடி, உன்னிடம் உலகையும் ஆளும் இலங்கை மன்னன் மட்டுமல்ல, எதிர்காலமும் என்னை எதிர்பார்க்கிறதென்றால் நீயும் எனது அன்னை கேகசியை போன்றே வீர தீர ராட்சச மைந்தர்களை பெற வேண்டும். சிறு வயது முதலே அவர்களுக்கு அசுர குலத்தின் கௌரவம் மற்றும் அசுர குணத்தையும் புகட்ட வேண்டும். உத்தரவு இலங்கேஸ்வரா. நான் என் அனைத்தையும் தியாகம் செய்து ராட்சச குல கௌரவமான மகாராஜா கும்பகர்ணனின் குழந்தையை அவசியம் பெறுவேன். அதை காப்பாற்றுவேன். வா ரக்தாம்பரி.
ராஜகுமாரி, ராஜகுமாரி, என்ன ஆயிற்று ராஜகுமாரி? ராஜகுமாரி, எழுந்திருங்கள் ராஜகுமாரி, என்ன ஆயிற்று? ராஜகுமாரி, ராஜகுமாரி, எழுந்திருங்கள் ராஜகுமாரி, எழுந்திருங்கள். அங்கு செல்லலாம், வாருங்கள். ராஜகுமாரி, ராஜகுமாரி, தைரியமாக இருங்கள், வாருங்கள். தைரியமாக இருங்கள், தைரியமாக இருங்கள் ராஜகுமாரி. ராஜகுமாரி, வாருங்கள், உட்காருங்கள். ராஜகுமாரி, யாருள்ளே? யாருள்ளே? எங்களுக்கு உதவி செய்யுங்களே. எழுந்திருங்கள் ராஜகுமாரி, எழுந்திருங்கள். ராஜகுமாரி, எழுந்திருங்கள், வாருங்கள். தைரியமாக இருங்கள், வாருங்கள். ராஜகுமாரி, அமருங்கள், அமருங்கள். தைரியமாக இருங்கள், தைரியமாக இருங்கள். ராஜகுமாரி, ராஜகுமாரி, பொறுமையாக இருங்கள். ராஜகுமாரி, தைரியமாக இருங்கள். ராஜகுமாரி, 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 தைரியமாக இருங்கள். ராஜகுமாரி, இந்தா மகனே, இலக்கை நோக்கி குறிவை. அப்படியல்ல மகனே, வில்லின் நடுப்பகுதியை இடது கையால் பற்றிக்கொண்டு நானோடு இந்த அம்பை வலது கையால் இழுக்க வேண்டும். எவ்வளவு அதிகம் இழுக்கிறாயோ அத்தனை வேகமாக அம்பு செல்லும். இந்தா. இலக்கின் மீது கண்களை நிறுத்து. என்ன தெரிகிறது? இலக்கு. இலக்கு மட்டுமே. நல்லது, மிக நல்லது. அம்பை விடு. மகனே, அந்த கல் தெரிகிறதா? ஆம் தாயே. அந்த கல்லை எடுத்து வெகு தூரத்தில் எரிய வேண்டும். எதிரி அங்கிருப்பதாக கற்பனை செய்து கொள். அவன் மீது இந்த கல் பட்டு அவன் உடனே இறக்கும் அளவுக்கு வேகமாக எரி. செல்.
எடு மகனே, எடு. முயற்சி செய் மகனே, செய். இது என்னால் முடியாது தாயே. உனது இச்சா சக்தியால் முடியவில்லை எனில் வேறொன்று செய் மகனே. முதலில் உன் சக்திகளை திரட்டிக்கொள். மூச்சை உன் நெஞ்சில் நிறுத்து. அதன் பிறகு இதை எடுத்து பலம் கொண்ட மட்டும் எரிந்துவிடு. எடு மகனே. முயற்சி செய் மகனே, முயற்சி, முயற்சி செய். உன் பராக்கிரமத்தை பாராட்டுகிறேன் மகனே, பாராட்டுகிறேன். இதே போல் தினமும் பயிற்சி செய். என்ன தாயே, காலை முதல் மாலை வரை என் யுத்த பயிற்சி மட்டும் தருகிறீர்கள். என்னை போன்ற பாலகர்கள் வேட்டையாடுகிறார்கள், வெளியே சென்று உலகை காண்கிறார்கள், நதியில் குளித்து ஆனந்தம் அடைகிறார்கள். தாங்கள் ஏன் என்னை அவ்வாறு செய்ய விடவில்லை? இனிமேல் நான் பயிற்சி செய்ய மாட்டேன். என் தோழர்களுடன் விளையாடுவேன், விளையாடுவேன். என்னது தாயே? தங்கள் கண்களில் கண்ணீர். என் மனதில் பட்டதை கூறினேன். பயிற்சியில் என் மனம் ஈடுபடவில்லை. நான் இதை விட்டு விலகி செல்ல விரும்புகிறேன். இல்லை அருமை மகனே, நீ இந்த உலகில் பிறந்தது விளையாடுவதற்கும் வேட்டையாடி கழிப்பதற்கும் அல்ல. நீ ஒரு லட்சியத்திற்காக பிறந்திருக்கிறாய். அந்த லட்சியம் நிறைவேற நீ என் மகனாகவே இருக்க வேண்டும். அது என்ன லட்சியம் தாயே? என்னிடம் கூறுங்கள். இன்றே நான் அதை நிறைவேற்றி விடுகிறேன். இல்லை மகனே, இதில் அவசரமோ ஆவேசமோ கூடாது. சிந்தித்து தைரியமாக செயல்பட வேண்டும். நேரம் வரும்பொழுது நான் நிச்சயம் உனக்கு அந்த லட்சியம் என்னவென்று கூறுகிறேன். ஆனால் தாயே, பீமா, இது உன் பயிற்சி நேரம், நினைவில் கொள். பயிற்சி செய் மகனே. தாயே, நான் அனைத்திலும் போதிய பயிற்சி பெற்றுவிட்டேன். எப்பொழுதும் ஒன்றையே செய்வது மகிழ்ச்சி அளிக்கவில்லை. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. உனக்கு உன் தாயின் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று தோன்றவில்லையா? என் துயரத்தை பற்றி சிறிதும் கவலை இல்லையா? அப்படி கூறாதீர்கள். எப்பொழுது தங்கள் கண்ணீரை கண்டாலும் நான் வருத்தமடைகிறேன். ஆனால் தாங்கள் தான் அதற்கான காரணத்தை கூறவில்லை தாயே. உனக்கு காரணம் தெரிய வேண்டுமா? ஆமா மாதா, எனக்கு காரணம் தெரிய வேண்டும். சரி கேள். என்று உன் பயிற்சி முடிந்து விட்டதாக தோன்றுகிறதோ அன்று நானே உனக்கு கூறுவேன். இப்பொழுது நேரத்தை வீணடிக்காதே. கதையை எடுத்து என்னை தாக்க துவங்கு. இன்று நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் மகனே. யுத்தத்தின் அனைத்து விதிகளையும் கற்றுக்கொண்டு விட்டாய். இனிமேல் என் லட்சியம் நிச்சயம் நிறைவேறிவிடும். பீமா, பயிற்சிக்கு நேரமாகிவிட்டது மகனே. எங்கு சென்று விட்டாய் பீமா? தன் தோழர்களோடு அவன் மீண்டும் வேட்டைக்கு சென்றிருப்பான் என்றுதான் தோன்றுகிறது. தன் தோழர்களோடு வேட்டையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறான். இது போன்ற அவன் பயிற்சிகளை விட்டுவிட்டு வேட்டைக்கு சென்று கொண்டிருந்தால்
அஸ்திர பயிற்சிகளில் எப்படி தேர்ச்சி அடைவான்? நான் தான் ஏதாவது செய்ய வேண்டும். ரக்தாம்பரி, அவன் தோழர்கள் என் பேச்சை கேட்காவிட்டால் நான் நிச்சயம் அவர்களை தண்டித்து விடுவேன். அவனது தோழர்களை தண்டிப்பதால் ஒரு பயனும் இல்லை ராஜகுமாரி. பீமா பாலகன் இல்லை. அனைத்து கலைகளிலும் அவன் மிக தேர்ச்சி பெற்று விட்டான். அவன் தாக்கும் வேகமும் அலாதியாக உள்ளது. நான் கண்டதே இல்லை. அவனை கண்டால் எனக்கு அவன் தந்தை மகாராஜா கும்பகர்ணன் நினைவுக்கு வருகிறார். ஒன்று கூறட்டுமா ராஜகுமாரி? இது போன்ற அவனுக்கு தாங்கள் கட்டுப்பாடு விதித்தால் அவன் தங்களை விட்டு சென்று விடுவான். நான் என்ன செய்வது ரக்தாம்பரி? ராஜகுமாரி, தாங்கள் அவனுக்கு அவன் தந்தையின் பகைவர்களை காட்டுங்கள். பழிவாங்கும் எண்ணத்தை அவன் மனதில் பிறந்தது முதல் விதைத்திருக்கிறீர்கள் அல்லவா? இப்போது அது வளர்ந்து பெரிதாகிவிட்டது ராஜகுமாரி. நீ கூறுவது சரி ரக்தாம்பரி. பீமனுக்கு அவன் தந்தை கும்பகர்ணனை கொன்ற ராமலக்ஷ்மணர்களை காட்டியே ஆக வேண்டும். இல்லையெனில் மகாராஜா கும்பகர்ணன் மனம் சாந்தி அடையாது. இனி ஒரு கணமும் வீணாக்காமல் அவனுக்கு அவன் தந்தையை கொன்றவர்களை காட்டி விடுகிறேன். பீமா, பீமா! நாராயண நாராயண நாராயண, லக்ஷ்மி நாராயண 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 நாராயண. நான் என்ன காண்கின்றேன்? ஒருவேளை இது பிரமையா? இலங்கை யுத்தத்திற்கு பிறகு மகாபுருஷோத்தமன் ஸ்ரீராமன் மற்றும் அவர் தம்பி சுமித்திரை மைந்தன் லக்ஷ்மணன் இருவரும் சேர்ந்து ராட்சச குலத்தையே அழித்து விட்டனரே. ஆனால் இவன் மட்டும் எப்படி பிழைத்தான்? நாராயண நாராயண, இதை பற்றி நான் அறிந்து கொண்டே ஆக வேண்டும். செல் நாரதா. நாராயண நாராயண. நாராயண நாராயண. யார் நீ? நான் யாரா? நான் யார் என்பதை உனக்கு பிறகு கூறுகிறேன். முதலில் நீ யார் என்று எனக்கு கூறு. அசுரனா, மனிதனா, ராட்சசனா, இல்லை நாராயண? நான் யார் என்று தெரியவில்லையா? தெரிகிறது, ஆனால் நம்ப முடியவில்லையே. நம்ப முடியவில்லையா? எனக்கு உன் நம்பிக்கையை பற்றி சிறிதும் கவலை இல்லை. நீ குறுக்கிட்டதால் என் குறி தவறிவிட்டது. அதற்காக உன்னை தண்டிக்கப் போகிறேன். சிவ 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 சிவா, அப்படி செய்யாதே. இவ்வளவு கோபம் என் விஷயத்தில் நிச்சயம் வேண்டாம் அப்பா. என் காரணமாக உனது குறி தவறி இருந்தால் உன்னிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் சொல், நீ யாரப்பா? சொல்லாவிட்டால்? நாராயண நாராயண, நான் வேறு யாரையாவது கேட்க வேண்டும். நீ யார் என்று தெரியாவிட்டால் இப்பொழுது என் தலையே வெடித்து சுக்கு நூறாகிவிடும். அழைக்காமல் தானே வந்த உன்னை பற்றி நான் கவலைப்படவில்லை. நீ என்ன வேண்டுமானாலும் செய், நான் யார் என்று உனக்கு கூற மாட்டேன். நாராயண நாராயண, நான் இவ்வளவு தூரம் மன்னிப்பு கேட்ட பிறகும் இத்தனை கோபமா? நான் உனது நலம் விரும்பியப்பா, உன்னுடைய நண்பன், புரிந்துகொள். நீ என்னுடைய நண்பன் என்று நான் எப்படி நம்புவது? அதை சொல். நாராயண நாராயண, நான் உன்னுடைய நண்பன் இல்லை என்றால் உன் அருகே வந்திருக்கவே மாட்டேன். எனக்கு நீ யார் என்று இப்பொழுது தெரிய வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் என்னால் உனக்கு அதை தெரிவிக்க முடியாது. ஏனென்றால் அது எனக்கே தெரியாது. நாராயண நாராயண, முதன்முறையாக இப்படி ஒரு ஜீவனை பார்க்கிறேன். உயிரோடு இருந்தும் கூட தான் யாரென தெரியவில்லையே. சரி, நீ யார் என்று யாருக்கு தெரியும்? என் தாய் அறிந்திருக்கலாம். தாயா? அவரிடம் சென்று கேள். என்னை வேட்டையாட விடு. நான் மிகவும் சிரமப்பட்டு என் தாய்க்கு தெரியாமல் வந்துள்ளேன். என் நேரத்தை வீணடித்து விட்டாய். நாராயண நாராயண, இவன் அன்னையிடம் சென்றாலும் பலன் இருக்காது நாரதா. அவளும் இவனைப் போலவே தான் நடந்து கொள்வாள். சிவ 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 சிவ. இவன் பிறப்பை பற்றி நான் அறிந்து கொள்ள பரமபிதா பிரம்மதேவரிடமே செல்கிறேன். நாராயண நாராயண.
பிரம்மதேவரே, பிரம்மதேவரே, தங்கள் தியானத்தை கைவிடுங்கள். அமைதியான சூழ்நிலையில் இந்த ராட்சசரின் அட்டகாசம் எங்கிருந்து வந்தது? பூமியிலிருந்து கேட்கும் அட்டகாசம் கண்டு தேவி சரஸ்வதி அதிர்ச்சி அடைவது ஆச்சரியமாக இருக்கிறது. தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் பிரம்மதேவரே? தேவி சரஸ்வதி, உனக்கு நன்றாக தெரியும், இந்த உலகில் நடப்பதெல்லாம் இந்த உலகை படைத்து இயக்கிக் கொண்டிருக்கும் பகவான் பரமேஸ்வரனின் சித்தப்படியே நடக்கின்றன. இந்த அட்டகாச குரலும் அப்படித்தான். அதாவது இந்த ராட்சசனின் பயங்கர அட்டகாசமும் இந்த ராட்சசனின் தோற்றம் அனைத்தும் சிவனிச்சையா? நிச்சயமாக. ஆச்சரியம் பிரம்மதேவரே, மிகவும் ஆச்சரியம். மும்மூர்த்திகளுக்கும் ஒரு உண்மை நன்கு தெரியும். கொடிய குணம் படைத்த ராட்சசர்கள் தங்கள் ஆணவத்தால் பூமியையே ஆட்டி படைப்பார்கள். பின் இவர்கள் படைப்பு எதற்காக? தீய சக்திகள் தோன்றும் பொழுது தெய்வ சக்திகளும் தோன்றுகின்றன. தேவி, பக்தி, சத்தியம், அன்பு உணர்ச்சிகளுக்கு இந்த தீய சக்திகளின் பிரபாவத்தால் சக்தி கிடைக்கிறது. எனக்கு புரியவில்லை பிரம்மதேவரே. தேவி, அந்த மும்மூர்த்திகளின் சித்தப்படிதான் பூமி வரை செல்லும் தீய சக்திகள் பூ உலக வாசிகளுக்கு தைரிய சோதனை நடக்கின்றன. அதெப்படி? தேவி, பாவத்தை போன்ற தீய சக்திகளின் பிரபாவமும் விரைவில் அதிகரிக்கும். அந்த பிரபாவத்தை கண்டு பூலோக மக்கள் கவரப்பட்டு இத்தீய சக்திகளை சுவீகரிக்கின்றனர். ஆனால் உண்மை பக்தர்கள், சத்திய மார்க்கத்தில் செல்கின்றவர்கள் என்றும் தனது பக்தி மார்க்கத்தை கைவிடுவதில்லை. தீய சக்திகளின் காரணமாக சத்தியம் அசத்தியம் இரண்டையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. தன்னியனானீர்கள் பிரம்மதேவரே. தாங்கள் சஞ்சலத்தை தீர்த்து வைத்து எனக்கு சாந்தி அளித்தீர்கள். தேவி, வாழ்க்கையில் சஞ்சலம் என்றும் தீர்ந்துவிடக்கூடாது. ஒரு உண்மையை புரிந்து கொண்டதும் மற்றொன்றில் அதில் லயிக்க வேண்டும். தேவி, சஞ்சலமடைந்த மனது மட்டும்தான் சாந்தி அடைய முடியும். உனக்குத்தான் தெரியுமே தேவி, இந்த சஞ்சல குணத்தை தன் மனதிலேயே பூட்டி வைத்திருப்பவன் யார்? யார் அது பிரம்மதேவரே? நம் மானச புத்திரன் நாரதன். அந்த மனசஞ்சலத்துடன் தான் அவன் இங்கு வரப்போகிறான். சத்தியத்திலிருந்து பரமசத்தியம் அடையும் வழியை அவன் தேடிக்கொண்டே இருக்கிறான். அப்படியானால் மும்மூர்த்திகளும் நாரதனுக்கு கிருபை செய்ய வேண்டும். அவனுக்கு நிச்சயம் மார்க்கத்தை காட்டியருள வேண்டும். ஒரு முறை அல்ல, பல முறை நாங்களும் உலகில் உள்ள சுபசக்திகளும் நாரதனுக்கு சத்திய மார்க்கத்தை காண்பித்தோம். ஆனால் நாரதன் அந்த வழியின் பக்கம் கூட வருவதில்லை. காரணம்? காரணம் இதுதான். நாரதன் பரம சத்தியத்தின் வழியில் ஒரு முறை அல்ல, பலமுறை செல்ல நினைக்கின்றான். அவன் அறிவான், அவ்வழியில் சென்றால் முக்தி அடைய முடியும் என்று. ஆனால் தன் சகோதரன் தக்ஷ பிரஜாபதியின் சாபத்தினால் அவன் சஞ்சலக் கடலில் தத்தளித்துக் கொண்டே இருக்கிறான். ஓம் பிரம்மணே நமஹ. ஓம் சரஸ்வதி தேவியே நமஹ. நாரதா, இன்று நீ கேட்பதற்கு முன்பு நான் உன்னிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன். பிரம்மதேவரின் கேள்வியை கேட்காமல் நீ எங்கும் அங்கும் ஏன் பார்த்துக் கொண்டிருக்கிறாய் நாரதா? நாராயண நாராயண. மாதா, நான் இன்று சூரியன் மேற்கில் உதித்து விட்டதோ என்று பார்க்கிறேன். நாராயண நாராயண. பரமபிதா, இன்று ஏன் தாங்கள் ஒரு விதமாக பேசுகிறீர்கள்? இவ்வுலகின் ஒவ்வொரு வினாவையும் ஒவ்வொரு ரகசியத்தையும் தோற்றுவிப்பவர் தாங்களே. கேள்வியும் தாங்களே, பதிலும் தாங்களே. பின் என்னிடம் எதற்காக கேட்கிறீர்கள்? நாராயண நாராயண. நாரதா, என் கேள்வி உலகை பற்றி அல்ல, உனது சுபாவத்தை பற்றியது. ஆகவே சொல், நாளை நடப்பதை
இன்றே அறிந்து கொள்ள நீ ஏன் துடிக்கின்றாய்? நடப்பதைக் கண்டு ஏன் சந்தோஷம் கொள்ள மறுக்கின்றாய்? நாராயண நாராயண, என்ன செய்வது பரமபிதா? சில சமயங்களில் நடக்கும் நிகழ்ச்சிகளைக் கண்டு சந்தோஷம் அடைவது கடினமாக உள்ளது. இன்றைய விஷயத்தை பாருங்கள். இன்று நான் ஆகாய மார்க்கத்தில் நாராயண நாராயண என்று பாடிக்கொண்டு அமைதியாக வந்து கொண்டிருந்தேன். அப்போது வனத்தில் ஒரு ராட்சசனை கண்டேன். உடனே அதிர்ச்சி அடைந்து விட்டேன். ஏன் ராட்சசனை கண்டு அதிர்ச்சி அடைய வேண்டிய அவசியம் என்ன? நாராயண நாராயண. பரமபிதா, நான் கேள்விப்பட்டது என்னவெனில், சுமித்திரை மைந்தன் லட்சுமணன் இலங்கை விஜயத்திற்கு பிறகு பூமியில் ராட்சச குலத்தையே அழித்து விட்டாராம். பிறகு இவன் மட்டும் எப்படி தப்பி பிழைத்தான்? ஆதிசேஷ அவதாரமான லட்சுமணன் பூமியில் கொடுமைகள் புரிந்த ராட்சசர்களை மட்டுமே அழித்தான். இன்னும் ஒரு விஷயம் உண்டு. தனது சபதப்படி லட்சுமணன் அன்று ராட்சசர்களை சம்ஹாரம் செய்த பொழுது பீமாசுரன் தனது தாயின் கர்ப்பத்தில் இருந்தான். நாராயண நாராயண. பீமாசுரனா? யார் இந்த பீமாசுரன்? நாரதா, பீமாசுரனை கண்டுதான் நீ அதிர்ச்சி அடைந்து பிரம்மலோகத்திற்கு வந்திருக்கிறாய். இன்னொன்றையும் கேட்டு அதிர்ச்சி அடையப் போகிறாய். பீமாசுரன் இலங்கேஸ்வரனின் சகோதரன் கும்பகர்ணனின் வீரசக்தியால் ஜனித்தவன். நாராயண நாராயண. கும்பகர்ணனுக்கு விவாகம் நடந்ததா? அறிவற்றவன் போல பேசுகிறாயே நாரதா. விவாகம் இல்லாமல் குழந்தை எவ்விதம் வரும்? கும்பகர்ணனின் விவாகம் சஹ்யாத்ரியின் அரக்க மன்னன் பல்லாத்தக்கின் மகள் கர்க்கட்டியோடு நடந்தது. பிரம்மதேவரே, கும்பகர்ணனின் வீரசக்தியால் ஜனித்த பீமாசுரனின் எதிர்காலம் என்ன? பீமாசுரன் எதிர்காலம் ஒளிமயமானது. இனி வரும் காலத்தில் பீமாசுரன் ராட்சச குலத்தின் தலைவனாகப் போகிறான். பழிவாங்கும் வெறியில் துடித்துக் கொண்டிருக்கும் அவன் தாய் கர்க்கட்டி அவன் மனதிலும் பழிவாங்கும் எண்ணத்தை வளர்க்கிறாள். ஆனால் அதற்கு முன்பு, பீமாசுரன் பழிவாங்குவதற்கு முன்பு நீ உன் சாமர்த்தியத்தை காண்பிக்க வேண்டும். நாராயண நாராயண. வருகிறேன் பிரம்மதேவரே, வருகிறேன் மாதா. ஓம் நமச்சிவாய. பீமா, மகனே பீமா, பீமா, நீ எங்கிருக்கிறாய் மகனே? பீமா, நான் உன்னை இதற்காகவா பெற்றேன் பீமா? நீ உன் தந்தையின் பகைவர்களை தண்டிப்பதை அடியோடு மறந்துவிட்டு இது போன்று வேட்டை வேட்டை என்று பைத்தியமாய் அலைகிறாயே. உனக்கு உன் தாயின் சபதத்தால் துடித்துக் கொண்டிருக்கும் மனதும் வடிக்கின்ற கண்ணீரும் தெரியவில்லையா பீமா? என் கேள்விக்கு பதில் கூறு. என் மீது ஆணை. தலை குனிய வேண்டாம் பீமா. என் தந்தையின் பகைவர்களை அடியோடு அழிப்பேன் என்று உறுதி கொள். நீ உன் மகிழ்ச்சிக்காக எனது தவத்தை வீணாக்கப் போகிறாயா? என் கனவுகளை அடியோடு நாசமாக்கப் போகிறாயா? நான் என் சபதத்தை நிறைவேற்ற முடியாமல் செய்ய போகிறாயா? எனக்கு எதுவும் புரியவில்லையே மாதா. தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? எதற்காக கூறுகிறீர்கள்? யார் என் தந்தையின் பகைவர்? பீமா, தங்கள் தாயின் வார்த்தைகளை கூர்ந்து கவனித்தாயானால் அனைத்தும் புரிந்துவிடும். தங்களுக்கு தெரியாது, தங்கள் தாயார் உயிர் வாழ்வதே ஒரு நாள் தாங்கள் நிச்சயம் அவர்கள் சபதத்தை நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கைதான். தாங்கள் தந்தையின் பகைவர்களை தண்டிக்க வேண்டும். நானும் சிறுவயது முதலே எனது தாயை கலங்கி நின்றும் கண்ணீர் வடித்தும் தான் கண்டிருக்கிறேன். ஆனால் எந்த பகைவர்களை பற்றி அடிக்கடி பேசுகிறார்களோ அவர்களை பற்றி இன்று வரை என்னிடம் எதுவும் கூறவில்லை. இன்றும் அவர்கள் எனது தந்தையின் பகைவர்களை பற்றி ஏதும் கூறவில்லை என்றால் இந்த வில் அம்புகளை கீழே போட்டுவிட்டு இந்த வனத்தை விட்டே நான் சென்று விடுவேன்.
என்ன? நீ வனத்தை விட்டு செல்வாயா? உன் தாயை விட்டு சென்று விடுவாயா? என் சபதத்தை பாதியில் விட்டு சென்று விடுவாயா பீமா? ஆம் தாயே, நீங்கள் இன்றும் நமது பகைவர்களை பற்றி கூறவில்லை என்றால் நான் நிச்சயம் சென்று விடுவேன். சரி, கூறுகிறேன். அயோத்தியை ஆளும் ராஜா ராமன், அவன் தம்பி லட்சுமணன், அவர்கள் சேவகன் ஹனுமான், இவர்கள் மூவரும் உன் தந்தையின் பரம எதிரிகள் மகனே. இவர்கள்தான் உன் தந்தை கும்பகர்ணனை இரக்கமின்றி கொன்றவர்கள். இவர்களை நீ தண்டிக்கவில்லை என்றால் நான் இந்த மலையில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொள்வேன். வேண்டாம் தாயே, வேண்டாம். அதற்கு நிச்சயம் அவசியம் இருக்காது. இக்கணம் முதல் ராமன், லட்சுமணன் மற்றும் ஹனுமான் எனது பயங்கர எதிரிகள். நான் அம்மூவரையும் உயிருடன் விடமாட்டேன். என் பெருமைக்குரிய தந்தையை கொன்றதற்காக நிச்சயம் பழி வாங்குவேன்.